அன்பான நேயர்களே, நாம் பாக்காயிலிருந்து இப்போது விதை நீக்கிவிட்டு சிறு சிறு வில்லைகளாக நாம் நறுக்கி வைத்துள்ளோம். அடுத்ததாக எலுமிச்சை பழத்திலிருந்து சாறு எடுத்து வைத்துள்ளோம். மாங்காய் சிறு சிறு துண்டுகளாக நறுக்கி வைத்துள்ளோம். இஞ்சி சாறை மேல் தோல் நீக்கிவிட்டு தேவையான அளவிற்கு எடுத்து வைத்துள்ளோம். இத்தனை பொருட்களையும் இப்பொழுது நாம் நீரிழிவு நோய் உள்ளவர்களுக்கு எவ்வாறு இதை மருந்தாக மாற்றலாம் என்பதையும் பார்க்க போகின்றோம். சுமார் 50 கிராம் அளவிற்கு சிறு சிறு துண்டுகளாக எடுத்து வைத்துள்ள மாங்காய், அடுத்ததாக 50 கிராம் அளவிற்கு சிறு சிறு துண்டுகளாக நறுக்கி வைத்துள்ள பாகற்காய், தேவையான அளவிற்கு இஞ்சி சாறு மற்றும் ஒரு எலுமிச்சம்பழத்தின் முழு சாறு. இப்பொழுது பாவக்காயில் எலுமிச்சம்பழத்தினுடைய சாறை விட்டு 1 நிமிடம் ஊற வைக்க வேண்டும். பூரணமான ஒரு எலுமிச்சம்பழத்தினுடைய சாறை எடுத்துக்கொண்டு நறுக்கி வைத்துள்ள பாவக்காயின் மீது அதை பூரணமாக ஊற்றிவிட வேண்டும். 1 நிமிடங்கள் அந்த சாறுடன் இந்த பாவக்காய் நன்றாக ஊற வேண்டும். எலுமிச்சம்பழத்தினுடைய சாரின் தன்மை புளிப்பு, பாவக்காயின் சாரின் தன்மை கசப்பு. இவை இரண்டும் சேர்ந்து வேதியியல் வினைபுரிந்து பௌதீக ரசாயனத்தின்படி நீரிழிவு நோய் உள்ளவர்களுக்கு அந்த இன்சுலின் என்று சொல்லக்கூடிய சுரப்பியை கட்டுக்குள் கொண்டு வருவதற்கான அற்புதமான ஒரு மருத்துவம். அன்பான நேயர்களே, பாருங்கள், சுமார் 3000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட நமது சித்தர்கள் இந்த வகையான நோய்க்கு விஞ்ஞான வளர்ச்சி பெறாத காலத்திலேயே விஞ்ஞான அறிவோடு அந்த மூலிகைகளை கொண்டு எவ்வாறு நம் நோயை சரி செய்யலாம் என்ற தொலைநோக்கு பார்வையுடன் இந்த மருத்துவத்தை ஏடுகளில் எழுதி வைத்துள்ளார்கள். அந்த அளவிற்கு நம் சித்தர்கள் பெருமக்கள் மனித குலத்திற்கு பெரும் தொண்டு ஆற்றி வருகிறார்கள். அந்த தொண்டை நாம் பூரணமாக பயன்படுத்தி பரிபூர்ணமான நோயிலிருந்து நாம் விடுதலை பெற வேண்டும். அந்த அளவிற்கு நம் மனித குலத்திற்குண்டான ஆற்றல்களை சித்தர்கள் பல்வேறு வகையான ஓலைச்சுவடிகள் மற்றும் ஏடுகளில் எழுதி வைத்துள்ளார்கள். அதன்படி இப்பொழுது பாவற்காயில் நாம் எலுமிச்சம்பழம் சாறை ஊற்றி வைத்துள்ளோம். 1 நிமிடங்கள் ஆகிவிட்டபடியால் அந்த சாறு கொண்ட பாவக்காய் மற்றும் இஞ்சி சாறு, மேல் தோல் நீக்கிய இஞ்சி சாறு, அடுத்ததாக சிறு சிறு துண்டுகளாக நறுக்கி வைத்துள்ள மாங்காய்,